வரும்போது இன்னைக்கு இது பண்ண போறேன் அது பண்ண போறேன் இன்னைக்கு பேசுறோம் பாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம அத்தம் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. அத்தம் சூடாவே இல்லை. அத்தம் சூடா இருக்கு. எந்த காலத்துல இருக்க நூடுல்ஸ்ல அது பிரிச்சு பார்த்தாங்க. நம்ம எங்க இருக்கோம்னா திருப்பூரில் அருகாமையில் உள்ள சிவன் தியேட்டர் பக்கம் இருக்க ஒரு அத்தோ கடைக்கு தான் வந்துருக்கோம். லொக்கேஷன் பண்ண கீழே பின் பண்றோம். ஃபர்ஸ்ட் வாங்கினது பாத்தீங்கன்னா அத்தோ. இங்க எதுக்கு நாங்க டெல்ஃபி வீட்டில் எடுத்துருக்கோம்னா கடைக்காரன் நேரம் பார்த்தே இருக்காரு. அதுக்காக நல்லது மட்டுமே சொல்ற மாதிரி இருக்கு. நாங்க இங்க சாப்பிட்டே முடிக்க போறோம். என்ன காளானு இவர்கிட்ட கேளு வாங்கி தருவாரு. 170 ரூபாய்க்கு காளானு. மனசாட்சியெல்லாம் வாங்கிட்டான் தெரியுமா. நல்லா இருக்கு. ஆனா இதை கொஞ்சம் சட்னி அரைச்சு ஊத்துன மாதிரி இருக்கு. தேங்காய் சட்னி அரைச்சு லைட்டா புதினா சட்னி போட்டு மிக்ஸ் அடிச்சு நாங்க வந்து இந்த பிசப் நூடுல்ஸ் போட்டு ஒரு சாப்பிட்டோம். அப்புறம் அது கூட சூப்பரா இருந்துச்சு. ஏதோ இதெல்லாம் கொடுத்தாங்க. சாரி அங்க வாழைத்தண்டு சூப் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் முட்டை வச்சு இப்ப வந்து இது முடிச்சிட்டோம். கேமரா எடுக்கிறதுக்குள்ளே எல்லாரும் முடிச்சிட்டோம். சட்னி டேஸ்ட் அப்படியே அடுத்து என்னமோ அது பேர் என்ன வெஜ் மொஹிங்கா அப்படின்னு வாங்க போயிருக்கான். இதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ரீல்ஸை பார்த்து வந்து இடம் தான் இது. அப்படி உங்களுக்கு வரணும்னா லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லி இப்போ மறுபடியும் சொல்றேன். சிவன் தியேட்டருக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இருக்கும். திருப்பூர்காரர்கள் பார்த்துக்கோங்க. 10 ஊரில் வரீங்கனாலும் வருவாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. ஓகே. இப்போ நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வெஜ் மொஹிங்கோன்னு ஒன்று வாங்கியிருக்கோம். இதோட டேஸ்ட் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. வெஜ் மொஹிங்கோன்னு ஒன்று வாங்கியிருக்கோம். இதோட டேஸ்ட் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அதை பற்றி சொல்றோம். இது பார்த்தீங்கன்னா அதே அத்தாவை ஏதோ சூப்ல முக்கி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா? மேல 2 மெதுவடலாம் ஒரு மாதிரி இருக்கு. எல்லாமே இவனே தின்னுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு இன்னும் தெரியல. ஆமா அன்னைக்கு சாப்பிட்டோம். அன்னைக்கு அங்க இன்னொரு இடத்துல சாப்பிட்டோம். அது வந்து அங்கேயும் மேகி பொடி மாதிரி தான் இருந்துச்சு. அதுல முக்கி வச்சிருந்தே சுட சுட கொடுத்துருக்கார்கள். இதை வந்து நம்ம ஜம்முன்னு சாப்பிட்டு பார்க்க போறோம். இதோட விலை ஆமா ஆமா இது 40 ரூபா. அத்தோ வாங்கினீங்கன்னா 40 ரூபா. இது சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். எனக்கு அது அத்தோ அவ்வளவு பிடிக்கல. மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேன். எனக்கு பர்சனலா அது பிடிக்கல. குறப்பாவும் இருக்கு. வேக வச்சு நூடுல்ஸ் போட்ட மாதிரி தான் இருக்கு. அதை விட இது நல்லா இருக்குன்னு கேட்டீங்க நல்லா இருக்கு. ஆனா ரெண்டுமே நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதோட ரேட்டிங் நான் ஒரு 5க்கு 3.2 3.2 கொடுப்பேன். ஓகே. இதை நீங்க வாங்குனீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு ஃபோர்க் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்பூன்ல சாப்பிட முடியாது. நீங்க சூப்பரா எடுக்கிறதா தீசு இவ்வளோ ஏதோ வாயில போட்டா எங்களுக்கு இல்லாம போக வேண்டியதான். சரி ஆளுக்கு வந்து வந்தோம். எனக்கு சரி நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பிட்டுக்கிறேன். போய் ஸ்பூன் வாங்கிக்கோ. எனக்கு எதுக்கு ஸ்பூன் வாங்கி ஓகேவா இருக்கு. நான் பாட்டுக்கு 7 கையில வச்சிருக்கேன். எனக்கு ஓகேவா இருக்குப்பா. அஸ் அ ஃபுட் ரிவ்யூவரா பாத்தீங்கன்னா ஓகே நல்லா இருந்துச்சு. அட்டோ ஓகேவா இருந்துச்சு. எதுவும் குறை சொல்றதுல எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சட்னியோட தான் ஓவர் அடிச்சு வாயெல்லாம் எரியுது. உரப்பு கரெக்டா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எங்க போயிட்டு இருக்கோம்னா வேற ஏதாவது சாப்பிடலாம் தான் போயிட்டு இருக்கோம். வேற எதுவும் கிடையாது. அங்க ஒரு சவர்மா கடை இருக்கு. சவர்மா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. எப்ப தெரியுமா கடைக்கு சவர்மா சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் போட்டாங்க. பழைய சவர்மா வைக்கிறாங்க, பழைய சிக்கன் விற்கிறாங்க, சாப்பிடாதீங்க செத்துருவீங்க அப்படின்னாங்க. அது அப்ப சாப்பிட்டதான் கடைசியா. அதுக்கப்புறம் சாப்பிடவே கிடையாது. இப்போ சவர்மா ஆசை கூட்டிருச்சு. போய் சவர்மா சாப்பிட போறோம். வண்டி 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 மேல சொல்லு. சிவன் தேட்டர்கிட்ட பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து சாப்பாடு கடைகளாக தான் இருக்கும். வந்தீங்கன்னா நிறைய நல்ல கொஞ்சம் கம்மியான விலைக்கே நிறைய இது கிடைக்கும். நல்லாவும் இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. கேமராமேன் ஒரு கூப்பிட்டு வந்தோம். கேமராவை தவிர எல்லாமே பண்றான். சூப்பு குடிக்கிறாங்க. எப்படி சொல்றது, கேமரா போடுறானா டே கேமராமேன்லாம் எதுக்குடா அப்படின்றான். இந்த கேமராமேனே நீதான்டா கேமரா போடுறா அப்படின்னா பிடிக்க மாட்டான் தம்பி. பார்த்தனா வீடியோ எடுத்துட்டு போடா நாங்க வரோம்டா அப்படின்ட்டானுங்க. வருவானுங்க. நண்பர்களே, மருது ரசிகர்களே, மருத காணோம்.
காசு கொடுத்து வரோம் முன்னாடி போய் பேசிட்டு இருக்கா அப்படின்னும் மருது எங்க போனான்னு தெரியல, காணாம போயிட்டான். யாராச்சும் மருதா பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க சின்ன சுத்து பிளாக்ஸுக்கு. நன்றி, வணக்கம். முதல் முறையா நம்ம சேனல்ல ஃபுட் ரிவ்யூ போட்டுருக்கோம். அந்த அண்ணன் என்ன நினைச்சாருன்னு தெரியல. நான் ஒரு மடமட்டமான இன்ட்ரோவெட்டு, முடிஞ்ச எங்க ஏரியாவுக்கு வாங்கடா எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு நான் தான். இப்போ நாங்கள் உங்களுக்கு 2016 வாழ்ற நம்ம கேமராமேனை காட்ட போறோம். 70 ரூபா தான்டா. நன்றிகள்.